தொழுகையை விடுவதின் தண்டனை என்ன என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நேரத் தொழுகையை ஒருவர் தவறவிட்டு பின்னர் அதை அவர் கலாச் செய்தாலும் அவர் ஒரு ஹுகுப் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார். ஒரு ஹுகுப் என்பது 80 வருடங்களாகும். ஒரு வருடத்திற்கு 360 நாட்கள் உள்ளன. மறுமையில் ஒரு நாள் உலகின் 1000 வருடங்களுக்கு சமமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹிலால் ஹிஜ்ரி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஹுகுப் என்பதன் கால அளவு என்ன என்று கேட்டபோது, ஹுகுப் என்பது 80 வருடங்களாகவும் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள், ஒரு நாள் 1000 ஆண்டுகளுக்குச் சமமாகும் என்று பதில் கூறினார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதே ஹதீஸை அறிவித்துவிட்டு பின்னர் கூறுவதாவது, ஈமானின் காரணமாக என்றாவது ஒரு நாள் நரகிலிருந்து நாம் விடுதலை அடைவோம் என்ற நம்பிக்கையில் யாரும் இருக்க வேண்டாம். ஏனெனில் 2,88,00,000 வருடங்கள் நரகில் வேதனை செய்யப்பட்ட பிறகே விடுதலை கிடைக்கும். அதுவும் வேறு பாவங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால்தான். அதாவது வேறு பாவங்கள் செய்திருந்தால் இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகள் வேதனை கிடைக்குமோ? வேறு சில ஹதீஸ்களில் சிறிது கூடுதலாகவும் குறைவாகவும் கூறப்பட்டிருந்தாலும் இந்த அளவே அதிகம் கூறப்பட்டுள்ளது. மேலும் மனிதர்களின் தராதரங்களைப் பொறுத்து கால அளவில் மாற்றம் ஏற்படலாம். குர்ரதுல் உயுன் என்ற நூலில் ஹஸ்ரத் அபுல்லைத் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீழ்க்கண்ட ஹதீஸை எழுதியுள்ளார்கள். பர்லுத் தொழுகையை மனப்பூர்வமாக விட்டவனின் பெயர் நரகத்தின் தலைவாசலில் எழுதப்படுகிறது. அதில் அவர் செல்வது நிச்சயம். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது சஹாபாக்களிடம், நீங்கள் யா அல்லாஹ் எங்களை துர்பாக்கியவான்களாக்கி விடாதே என்று பிரார்த்திப்பீர்களாக என்று கூறிவிட்டு, துர்பாக்கியவான் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியாது என்று சஹாபிகள் கூறவே, தொழுகையை விடுபவனே துர்பாக்கியவான், அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமில்லை என்று விளக்கம் கூறினார்கள். எவ்வித காரணமும் இன்றி வேண்டுமென்றே தொழுகையை விட்டவர்களை கியாமத் நாளில் அல்லாஹ் தனது அருள் பார்வையால் பார்க்க மாட்டான். அவனுக்கு துன்பம் மிகுந்த வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. இன்னொரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, கியாமத் நாளில் 10 வகையான மனிதர்களுக்கு கடுமையான வேதனை செய்யப்படும். அதில் ஒரு வகையினர் தொழுகையை விட்டவர்கள். தொழுகையை விட்டவனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கும். மலக்குள் அவனுடைய முகத்திலும் முதுகிலும் அடித்துக்கொண்டே இருப்பார்கள். சொர்க்கம் அவனை பார்த்து, எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உனக்காக நான் இல்லை, எனக்காக நீ இல்லை என்று கூறும். நரகம் அவனை பார்த்து, வா என்னிடம் வந்துவிடு, உனக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீ இருக்கிறாய் என்று கூறும். நரகத்தில் லம்லம் என்னும் பெயருடைய ஒரு காடு இருக்கிறது. அதில் ஒட்டகக் கழுத்து பருமனுள்ள பாம்பு இருக்கும். 1 மாதம் நடந்து செல்லும் தூரத்திற்கு அதன் நீளம் இருக்கும். தொழுகையை விட்டவர்கள் அதனால் வேதனை செய்யப்படுவார்கள் என்றும் ஒரு ஹதீஸ் கூறுகிறது. நரகத்தில் ஜூபுல் ஹுஜின் என்னும் மைதானம் இருக்கிறது. அது தேள்களின் இருப்பிடம். அதில் கோவேறு கழுதை அளவு பெரிய தேள்கள் இருக்கும். தொழுகையை விட்டவர்களை அது வேதனை செய்யும் என்று இன்னொரு ஹதீஸில் வந்துள்ளது. மிகுந்த தயாள குணமுள்ள இறைவன் நம்மை மன்னித்து இத்தகைய தண்டனைகளை விட்டும் காப்பாற்றினால் அவனை கேட்பவர் யாருமில்லை. ஆனால் அவனிடம் மன்னிப்பு கேட்க நாம் விழைகிறோமா? ஜவாஜிர் என்னும் நூலில் இப்னு ஹசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியுள்ளதாவது, ஒரு பெண் இறந்துவிட்டாள். அடக்கம் செய்யப்படும் போது அவளது சகோதரரின் பணப்பை கப்ருக்குள் விழுந்துவிட்டது. அது அவருக்கு தெரியவில்லை. பிறகு பணப்பையை காணாமல் தேடினார். கப்ரில் விழுந்திருக்கலாம் என்று நினைத்து யாருக்கும் தெரியாமல் கப்ரை தோண்டினார். அதில் தீக்கொழுந்துகள் நிரம்பியிருந்தன. அதை பார்த்து அவர் அழுதவாறு தமது தாயாரிடத்தில் வந்து நடந்ததை கூறி விளக்கம் கேட்டார். அவள் தொழுகையில் சோம்பல் செய்வாள், தொழுகையை கலாச் செய்து விடுவாள் என்று தாயார் கூறினார்.